ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேரிகோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய துலுக்க சாமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெரைட்டிஸை நம்ம வீட்டில் நடவு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். செடிகளை வந்து நடவு செஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பட் வந்து சென்டரில் வருங்க. ஸோ பொதுவாகவே பிஞ்சிங்னு ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா தோட்டத்தில் அதிகமான பூக்களை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா இந்த பிஞ்சிங் மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பொதுவாக நம்ம வீட்டில் வைக்கிற செடிகளில் வந்து ஃபஸ்ட்டு பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுடும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை அப்படி விடக்கூடாது. ஸோ குருத்து பகுதியை வந்து கட் பண்ணி விட்டுடணுங்க. ஸோ அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரான்ச்சிலேருந்து மல்டிபிள் ஷூட்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்கே சின்ன சென்டர் போர்ஷன் இருக்குது தெரியுங்களா, இதை நீங்கள் கட் பண்ணி உடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா சைடில் இந்த மாதிரி நிறைய ஷூட்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதை விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிளாக பெரிய பூவாக பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து பூக்கள் பூக்காது. பிஞ்சிங் வந்து எல்லா ஃப்ளவர் பிளான்ட்ஸ்லையுமே மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கட் பண்ணதுனால உங்களுக்கு எவ்வளோ பூக்கள் வந்து பூக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் செடி வச்சுட்ருக்கவங்களுக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வரதுக்கு முன்னாடி அந்த டெர்மினல் போர்ஷன் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், நிறைய பூக்கள் வந்து பூக்கும். ஸோ சிங்கிள் பிளான்ட்டில் இவ்வளோ பூக்கள் வந்து உங்களால் பார்க்க முடியுங்க. ஸோ இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள்.